எல்லாமே பண்றாங்கிறான். பரவாயில்ல ஒத்துக்கிட்டுற, 2 பேர் போடுற மேக்கப் கூட வித்தியாசம் இருக்குது. ஒரு பையன் மேக்கப் போட்டு கிளம்புனானா அவ கடத்தருவுக்கு போறான்னு அர்த்தம். அதுவே ஒரு பொம்பளை பிள்ளை மேக்கப் போட்டு கிளம்புனானா எவனையோ நடுத்தருவுக்கு அனுப்ப போறான்னு அர்த்தம். கைத்தட்டல் அதிகமா வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நடுத்தருவுக்கு வந்த கோஸ்டின்ட்டு அர்த்தம். கரெக்டா? அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்க ஓவரா பீத்தும் தெரியுமா? Actually, I'm going to shopping mall and taking the lipstick and put in the mouth. Lululululu. நான் ஒன்று சொல்றேன், 250 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கினா கூட ஓவரா பீத்துறது தான் பொம்பளை பிள்ளைங்க. 1500 ரூபாய்க்கு சரக்கு அடிச்சா கூட அசால்ட்டா படுத்து தூங்குறது தாங்க ஆம்பளை பிள்ளை. ஆனா அதுக்காக பரமன்குறிச்சியில் கஸ்பால எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, வந்த உடனே நான் ஐயா கிட்ட விசாரிச்சுட்டேன். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கான். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த ஆண்களுக்குமே டாஸ்மார்க்னா என்னன்னே தெரியாதா, அந்த வாடையே தெரியாத ஆண் சிங்கங்கள். என்னங்க அப்படிதானுங்க? அப்படிதானுங்க சொல்லி பைப்பில கூட்டிட்டு வந்த ஏமாத்திட்டாங்களா? உண்மையிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படிக்கத்தான் சொன்னாரே தவிர குடிக்க ஒருபோதும் சொன்னதில்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா கூலி யாரா பாத்தீங்க? யாருமே நம்ம பார்க்கலையா? அவ்வளவு நல்லவங்களா? இப்போ மோனிகா பாடலுக்கு மட்டும் பயங்கரமா வைப் கொடுத்தீங்க. ஆனா எனக்கு ரொம்ப அந்த படத்துல நான் நேத்தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, நிறைய இப்ப வரக்கூடிய சினிமாக்கள்ல எல்லாம் எடுத்த உடனே தண்ணி அடிக்கிற மாதிரி தான் சீன். ஆனா கூலி படத்துல மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அழகா சொல்லியிருப்பாரு, தெய்வம் நின்னு கொல்லும், மது தினம் தினம் கொல்லும், குடிக்காதீங்கப்பான்னு ஒரு சூப்பர் டயலாக் சொல்லிப்பாரு. ஸோ அதற்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, 2 பேர் அதிகமா மேக்கப் போடுவாங்க யாருன்னு நான் கேட்டேன். ஆண்கள் நீங்க சொல்றீங்களா, பெண்கள் சொல்றீங்களா? ரைட். உண்மையிலே பெண்கள் ஃபேர் அண்ட் லவ்லி, பேத்திரவழி, பெரிய பரவலி, அப்பத்தரவழி, ஆயாளவழி, அமிக்கி ஜிமிக்கி, ஆட்டல் மாட்டல் எல்லாத்தையும் போட்டா தாங்க அழகு. ஆண்கள் குளிச்சுட்டு வந்து இப்படி தலையை களைச்சி விட்டாலே ஆண் சிங்கங்கள் கொள்ளை அழகுன்னு கெத்தா. அதுக்காண்டி நான் இங்கிட்டு மட்டுமே சப்போர்ட்டா பேசிருக்க மாட்டேன். என்னுடைய பெண்கள் பாருங்க அப்படியே சிரிச்ச முகமா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. என்னங்க சுச்சா பாய் போய் கிடக்குறீங்க? நான் எவ்வளவு சிரிச்ச முகமா அப்படின்னு நான் சொல்றேன். சரி, பெண்களுக்கு ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லிட்டுமா? சொல்லிடலாமா? பாவம் இல்ல, யாரெல்லாம் கைத்தட்டல் கொடுக்குறாங்கன்ட்டு நாம் பார்ப்போம். என்னுடைய பரமன்குறிச்சி கஸ்பா பெண்கள் என்ன சாதாரண பெண்களா? புலியை முரத்தால் அடித்தால் வீர தமிழச்சி அப்படின்னா அது அந்த காலம். புலிய முறைச்சே விரட்டுறதுதான் பரமன்குறிச்சி தமிழச்சிங்கிறதாங்க இந்த காலம். கைத்தட்டல் செம்மையா கொடுக்குறாங்களப்பா. இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். கண்ணியமானவர்கள்னா ஆண்களா பெண்களா சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ரைட். கண்ணியமானவர்கள் ஆண்கள் நாங்க தான் சொன்ன ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஆனா நான் சொல்லட்டுமா அக்கா, தயவுசெய்து மண்ணவாரி தூத்திராதக்கா. அந்த அக்கா தான் என்ன முறைச்சு பாக்குது. ப்ளூ கலர் சேலை கட்டினாக்கா. கண்ணியமானவர்கள் இருப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னா எந்திரிச்சுன்னா பாக்குறது ஸ்கூல் பிள்ளை மாதிரி. கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால் பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள். அக்கா முழுசா கேட்டுட்டு பேசுக்கா. ஏன் ஆண்கள் கண்ணியமானவர்கள்னு சொல்றேன்? 10,000 பெண்கள் இருந்தாலும், 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும், ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யார பார்க்கும் தெரியுமாங்க? யார பார்க்கும்? அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும்தான் பார்க்கும். வெயிட், ஏன் அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவன் அடுத்தால சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். இப்ப ஜோரா நீங்க கைத்தல கொடுங்கக்கா, உங்க சான்ஸ்க்கா. ரைட். உண்மையில அழகா ரசிக்கிறீங்க. சரி, ஆண்கள் கிட்ட மீண்டும் ஒரு கேள்வி. அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? ஏடா நீ எல்லாம் கல்யாணம் ஆகாதவன்டா, அம்மா தான்டா சொல்லணும். நடுவுல உட்கார்ந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் எல்லாம் அம்மா சமையலுங்குதுங்க. எங்க கல்யாணம் ஆனவர்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். திருமணம் ஆனவர்கள் மட்டும் கை தூக்குங்க. பின்னாடி கிடக்குறீங்களா? எக்ஸ்பர்ட் கேஸ்லாம் பின்னாடி இருக்கிறீங்க. திருமணம் ஆனவர்கள். சரி, அம்மா சமையலா பொண்டாட்டி சமையலா? அம்மா வேற, அம்மாவுக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு வேற. அம்மா சமையல் வேற. எங்க பொண்டாட்டி நடுத்தூர்ல விட்டுட்டீங்க? பொண்டாட்டிக்கு ஒரு ஓட்டுமே இல்லையா? அம்மா சமையலா பொண்டாட்டி சமையலா? அம்மா சமையல். ஆனா பரமங்குறிச்சியில பரவாயில்ல, முந்தானத்து தூத்துக்குடியில ஒரு ப்ரோக்ராம் இதே போறதான். அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? கீழே இருந்து ஒருத்தர் படார் இருந்துச்சு, வேலைக்காரி சமையல் தான் நல்லா இருக்கும்ட்டார். அதுக்கு இந்த ஊர் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா அது அம்மா சமையல். பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சுன்னா அதாங்க பொண்டாட்டி சமையல். அவங்க மட்டும் அந்த பிரியாணியை சாப்பிட்டுருக்காங்க. ஆனா உண்மையில ஆண்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல. உங்ககிட்ட கேள்வி, பெண்களும் கேட்கலாம். இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம்.
அப்பா, தல அஜித் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். செவாலியர் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் இருந்தா, இந்த அன்னபாரதியோட ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். ஐயோ, தேங்க்யூ சோ மச் சார். எனக்கு நீங்க பேமெண்டே வேண்டாம், அதுக்காண்டி கொடுக்காம விட்டுறாதீங்க. தேங்காய் முறியாது கொடுங்க, நாங்க பத்திரமா போய் சட்னி அரைச்சிருவோம். ஆனா இளைய தளபதி ஒரு மாஸ் டயலாக் சொல்லியிருப்பாரு, உசுப்பேத்திரங்கிட்ட உம்முனும் யாகாவா ராயினும் நாக அக்கா. அடுத்து என்னப்பா, அதெல்லாம் அடுத்து காவாக்கால வந்து போய் கேளுங்க. ஆனா உசுப்பேத்திரோட உம்முனும் கடுப்பேத்திரோட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இதை சொல்லி முடிக்கலங்க. முந்தானத்துக்கு கீழே இருந்து ஒரு பையன் படார் நினைச்சான், அக்கா பல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னா. என்னடா மாறிச்சுன்னு, நமக்கு வரக்கூடிய பொண்டாட்டி கம்முனும் கொழுந்தியா கும்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் கான் போயிட்டான். அவர் மட்டும் கைத்தல் கொடுக்குறாருன்னா அவருக்கு 5 கொழுந்தியா. வந்ததுல இருந்தே மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அது என்னக்கா அந்த கொழுந்தியான்னு வந்தோம்னா ஆண்கள்லாம் அவ்வளவு தூரம் ஜாலியா அவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு கேட்கிறேன். ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, மார்ச் 8 என்ன நாள்? என்னைக்குக்கா மார்ச் 8 என்னைக்குங்க? என்னதுங்க, என்ன ஃபங்க்ஷனு? பெண்கள் தினம், மகளிர் தினம். இந்த ஆண்கள் தினம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னைக்குன்னு தெரியுமா? ஆண்கள் தினம் என்னைக்கு? ஜூன் 14. யாராவது இப்ப கரெக்டா ஆண்கள் தினம் சொல்லிட்டீங்கன்னா உடனே விழா கமிட்டியார்ல இருந்து 10,000 ரூபாய் ரெடி கேஷ் இந்த மேடையில் நான் வாங்கி தரேன். என்னைக்கு ஆண்கள் தினம்? யாருக்கு வேணும் 10,000 ரூபாய்? சீக்கிரம் சொல்லுங்க. டெய்லியா? அப்படிலாமா சொல்லி வச்சிருக்காங்க? நவம்பர் 14 தப்பு தப்பு. ஆனா சத்தியமா சொல்றேன், ஆனா கூகுள்ல எல்லாம் பார்த்து சொல்லக்கூடாது. அங்க அதுக்குள்ள அந்த பையன் கூகுள்ல அப்படியே எடுத்து கனெக்ட் பண்ணி. ஆனா உண்மையிலேயே இதுவே ஒரு பெண்களுடைய சாதனைன்னு சொல்லலாம். பெண்கள் தினம் கேட்டோம்னா எல்லாரும் மார்ச் 8ங்கிறீங்க, ஆனா ஆண்கள் தினம் யாருக்குமே தெரியல. ஒரு பெரிய கைத்தட்டல் ஆண்களுக்கு இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும். என்னைக்கு ஆண்கள் தினம் தெரியுமா? நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம் அப்படின்ட்டு சொன்னா, இதே போல மார்ச் 8 ஒரு ப்ரோக்ராமுக்கு அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன். நீங்க நல்லா கேளுங்கய்யா. அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர்கிட்ட இதே ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா நல்லா கேளுங்கய்யா. எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், எங்க இன்னைக்கு என்னது பெண்கள் தினம், என்னைக்கு ஆண்கள் தினமான்னு உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வியை கேட்டேன். மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ அன்னைக்கு தாண்டி ஆண்கள் தினம்ட்டாருங்க. பாவிகளா, இவ்வளவு பெரிய இதாக இருக்கிறீங்களா? ஆனா உண்மையிலேயே திருமணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். என்ன 2 கை தூக்குறீங்க? 2 பொண்டாட்டியா? வீட்டுக்கு போடுவா. ஏங்க திருமணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் பரமன் குறிச்சில 1, பின்னாடி ஒருத்தர் தூக்குறாரு, அங்க 2. ஏன்னா அவங்க எல்லாம் ஏன் தூக்குறாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அக்கா அங்க இருந்து நோட் பண்ணிட்டு இருக்குது, நம்ம ஆளு கை தூக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாம் கல்யாணம் ஆன கோஷ்டியா ஆகாத கோஷ்டியா? ஆகாத கோஷ்டி. ஆனா பொண்ணு வேணும். சிங்கிள்ஸா மொரட்டு சிங்கிள்ஸா? சிங்கிள்ஸா மொரட்டு சிங்கிள்ஸா? ஆனா எதிர்பார்க்கிறது இது என்ன புது பாயிண்டா இருக்கு. ஆனா சிங்கிள்ஸ் கூட நான் நம்பிடுவேன் சார். இந்த மொரட்டு சிங்கிள்ஸ் உங்களை சத்தியமா நம்பவே மாட்டேன். ஏன் தெரியுமா? 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது. காதலி இருக்கிறத மறைக்கிறவன் சிங்கிள்ஸ், கல்யாணமாகி பொண்டாட்டி புள்ள இருக்கிறதே மறைக்கிறான் பாரு, அவன் தான் மொரட்டு சிங்கிள்ஸ். அவனை மட்டும் நான் சத்தியமா நம்பவே மாட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதே என்னுடைய பொண்டாட்டி தான் 7 ஜென்மத்துக்கு எனக்கு மனைவியா வரணும்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். இதே மனைவி தான் 1 2 சார். உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் கோவில் கட்டணும் சார். சுயநினைவோட தான் தூக்குறீங்களா இல்லாட்டி கொஞ்சம் மயக்க நிலையில தூக்குறீங்களா? பரவாயில்ல. இவ்வளோ பெரிய கூட்டத்துல ஒரு 3 பேர் தூக்கி இருக்கிறீங்க. இதுதான் ஆண்கள். ஆனா இப்ப பாருங்க எங்களுடைய பெண்களுடைய பவர் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்ப கொஸ்டின் கேட்டோம்னா அத்தனை பேரும் கை தூக்குவாங்க. இதுதான் பெண்களுடைய பாசம்ங்கிறது. அக்கா ரெடியாக்கா? கல்யாணமான பெண்கள் கிட்ட கேட்கறேன், இதே என்னுடைய கட்டின புருஷன் தான். கட்டின புருஷன் கருப்போ சோப்போ லூசோ கூசோ குட்டையோ நெட்டையோ வழுக்கத்தலை இல்லாதவனோ தொப்பை இல்லாதவனோ கொரோனா வந்தவனோ கொரோனா வராதவனோ 7 ஜென்மத்துக்கும் என் புருஷன் இதே புருஷன் தான் வேணும்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? ஐயோ இந்த பேர் எனக்கு தெரிய மாட்டேங்க. எத்தனை பேர் தூக்கியிருக்காங்க? உங்களை விட அவங்க பெண்களோட எண்ணிக்கை தான் அதிகம். ஒரு சூப்பரான ஒரு கைத்தல உங்களுக்கு கொடுத்துடலாங்க. நல்ல கைத்தல கொடுக்குறான். எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே தூக்குறாங்க பாத்தீங்களா? இதுதாங்க உண்மையான பாசம். சத்தியமா சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்மகன் மகிழ்ச்சியா இருந்தானா 2 விஷயம்தான். 1, உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லாட்டி ஊருக்கு போன உங்க பொண்டாட்டி வராம இருக்கணும். அப்படின்னா தான் ஆண்களோட முகத்துல சிரிப்பே பார்க்க முடியும். ஆனா இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இந்த கல்யாணம் ஆகாத பசங்க நிறைய இருக்கிறதுனால
நட்பு பெருசா காதல் பெருசா? நட்பு. ஏன் காதல் ஊத்திக்கிச்சா? நட்பு பெருசா காதல் பெருசா? ஏன் நட்பு தான் பெருசுங்கிறீங்க? கழட்டி விட்டுட்டாங்களா? ஏன் தெரியுமா? உண்மையிலே நட்பு தான் பெருசு. ஏன்னா காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா இன்னும் நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. வீட்ல இருந்து டாஸ்மார்க் கூட்டிட்டு போனா அது காதல், டாஸ்மார்க்ல இருந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அதுதாங்க உண்மையான நட்பு. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த ஒண்ணு எண்ணிக்கொள்ளடா. கைத்தட்டல் கொடுக்கலாம்க்கா நீங்களும். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்கார யாரும் இங்குல்ல. உள்ள மட்டும் தார என் உசுர கூட தார, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவே. என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தும்பை பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவே. சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடு வானம் பாடி பரமங்குறிச்சி மக்கள் தான். சூப்பர், அழகா ரசிக்கிறீங்க, சூப்பரான விஷயம். ஆனா உண்மையிலே இந்த தாடி வைத்திருக்கிறார்கள் ஆண்கள், தாடி வைத்த ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். தாடி வைத்த ஆண்கள், கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் பரவாயில்ல சார். சார் நீங்க தாடி வச்சிருக்கீங்கல்ல, தாடி வைத்த ஆண்கள். சரி, யாராவது ஒருத்தர் மேடைக்கு வாங்க பார்க்கலாம். தாடி வைத்த ஒரு ஆண் மகன் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். சீக்கிரம் வாங்க மேடைக்கு. யாருமே வர மாட்டீங்களாங்க? இந்த முன்ரோல கூட இந்த பையன் ஏதோ ஒரு இது பிரெஞ்சு தாடிம்பாங்கல்ல, கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் மேடைக்கு கூப்பிடுங்க பார்க்கலாம். அந்த பிரெஞ்சு தாடி பாய் ப்ளீஸ். பயப்படாதீங்க, அப்படியே டிஎன்பிசி கொஸ்டினா நான் கேட்க போறேன். சரி இங்க கூட வந்து நின்னுங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. யாருமே வர மாட்டீங்க, யாருமே வர மாட்டீங்க சார். என்ன சார் உங்க ஊர்ல யாருமே வர மாட்டேங்கிறாங்க? சூப்பர், ஒரு பெரிய கைத்தட்டல கொடுக்கலாம், அட்டகாசமான கைத்தட்டல கொடுக்கலாம். சிங்கங்க இப்படிதாங்க ஒரு கூட்டத்துல மேடைக்கு வரணும்னா தைரியமா முதல்ல மேடைக்கு வாங்க சார். இங்க வாங்க, வாங்க வாங்க. அட்டகாசமான ஒரு கைத்தட்டல். பெண்கள் ஜோரா கைத்தட்டல் கொடுக்கலாம். பாத்தீங்களா, என்ன கேள்வி கேட்க போறேனே தெரியாது. ஆனாலும் இந்த மேடைக்கு வந்து இந்த மனுஷன் நிக்கிறதுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இன்னொரு மைக் இருக்கா? சும்மா சார், ஒண்ணுமே பிரச்சனையே இல்ல. ஈஸியா நம்ம ஊர்ல பேச போறோம், ரைட்டா? ஹலோ ஹலோ சார். சரி உங்க பேர் என்ன சார்? அரவிந்த். அரவிந்த். அரவிந்த், சூப்பர். கல்யாணம் ஆயிருச்சா ஆகலையா? ஆகல. சிரிச்சிட்டு இருக்கும் போதே தெரியுது. இல்லாடி இவ்வளவு தைரியமா மேடைக்கு வருவாரா சார்? ஆண்கள் வந்து தாடி வைக்கிறாங்கல்ல, ஏன் தாடி வைக்கிறாங்க? அது வச்சாலே ஒரு அழகுதான். வச்சாலே ஒரு அழகுதாங்க, கைத்தல் கொடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வேற ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க? சும்மா அவர் நினைக்கிறார் ஆத்தாடி ஒரு பாயிண்ட சொல்லி விட்டுருவான்னு பார்த்தா நாங்கெல்லாம் கொஸ்டினுக்கே ஸ்கூல்ல ஒரு பாயிண்ட் தாங்க எழுதுவோம் அப்படிங்கிறார். பரவாயில்ல, தெரிஞ்சே சொல்லுங்க. வச்சா அழகு. வேற வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர்ஸ்? வேற எதுவுமே இல்லையா? வேற ஏதாவது இந்த காதல் தோல்வி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. வேற எதுவுமே இல்லை. சரி, ஒரு பெரிய கைத்தல் கொடுத்து நன்றி. பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். இன்னும் நான் நிறைய எதிர்பார்த்தேன். வேற யாராவது பதில் வச்சிருக்கீங்களா? ஏன் ஆண்கள் தாடி? அங்க இருந்துகிட்டே சொல்லுங்க, அங்க இருந்துகிட்டே சொல்லுங்க. சேவ் பண்ண காசு இல்லையா? ஏங்க என்னங்க, ஏங்க கூமாப்பட்டீங்க கூமாப்பட்டீங்க அப்படிங்கிற என்னங்க? வேறங்க ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க? அண்ணா நீங்க தாடியை சொரிஞ்சிட்டு இருக்கீங்க, பதில் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொரிஞ்ச உடனே யோசிக்கிறீங்களா? ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க? யோசிக்கிறதுக்கு அவர் இந்த மனசை யோசிச்சு சொல்லிட்டாருங்க. வேற அங்க இருந்து பெண்கள் சைட்ல இருந்து ஒரு பதில் வருது. எதுக்கு? என்னக்கா? என்னதா ஏதோ ஒண்ணு சொல்றாங்களே, எனக்கு ஒண்ணும் புரியலையே. நல்லா இல்லையா தாடி? நல்லா இல்லையா? சரி, ஆனா ஒண்ணு, காதல் ஆண்கள் தாடி வச்சா நல்லா இல்லைன்னு அந்த அக்கா புலம்புறாங்க. ஆனா உண்மையிலேயே ஆண்கள் ஏன் தாடி வைக்கிறாங்க தெரியுமா? சேவ் பண்ண காசு இல்லை. இதெல்லாம் காதல் தோல்வி, ரைட், ஓகே, இது ஒரு ஒரு சைட்லான ஆன்சர்னு வச்சுக்கலாம். ஆனா உண்மையான பதில், ஆண்கள் ஏன் தாடி வைக்கிறார்கள்? ஏன் தெரியுமா? ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க தெரியுமா? ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க தெரியுமா? அவள் முத்தமிட்ட கன்னத்தில் என்ன அந்த அண்ணன் தாடியை சொரிஞ்சு பாக்குறாரு.
கிடைச்சிருக்கும் தம்பி, கிடைச்சிருது. இல்லாட்டி என்ன பண்றது? இருங்க இருங்க, கைத்தறல அதிகமா கொடுக்குறாருன்னா அவர் பச்சக்கு பச்சக்குன்னு 15 முத்தம் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலைதான் என் தாடி. அவர் பாக்குறார், அவர் ஒருத்தர் தான் கைத்தறல கொடுக்கிறார். சூப்பர். ஆனா உண்மையிலே உங்களுக்கு இவர் மட்டும் தான் கைத்தற கொடுக்குறாருன்னா அவர் மட்டும் தான் முத்தத்தை வாங்கியிருக்கிறாரு. இந்த புள்ள சூப்பரா இருக்குது. ரைட், ஓகே. இந்த தாடி விஷயத்துல இருந்து நான் வெளியில வந்துருது. நல்லா படிக்கிறது பசங்களா பொம்பளை பிள்ளைங்களா? சூப்பரா படிக்கிறது பெண்கள் தான் நல்லா படிக்கணும். ஜோரா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். வெரி குட். ஆண்கள் தான் நல்லா படிப்பாங்கன்னா ஜோரா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். பாவம். டேய் தங்கம், பெரிய எந்திரிச்சுடா. இந்த அரட்டை உசுறு தான் எந்திரிச்சுடா. உன் பேர் என்ன பேருடா? ஏதோ ஒன்று சொல்றான். பெரிய பிள்ளையாகி நீ என்னடா பண்ண போற? டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, வக்கீல் ஆக போறியா, விவசாயி ஆக போறியா, என்ன ஆக போற? சார் அவ என்ன சொல்றான்னு கொஞ்சம் வாங்கி சொல்லுங்க சார். எங்க இருந்து சார் வரீங்க நீங்களாம்? முடியல சார் சத்தியமா என்னால. உண்மையிலேயே என்ன சொல்றான்? வருங்கால காவல்துறை அதிகாரி ஆவன்னு சொல்றான்னு நினைக்கிறேன். சூப்பர், அருமையான ஒரு முந்தானத்து. இப்படிதான் ஒரு சின்ன பையனை எழுப்பி கேட்டேன், டேய் நீ பெரிய பிள்ளை என்ன ஆக போற? டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, வக்கீல் ஆக போறியா, என்ன ஆக போறேங்க? நான் கல்யாணம் பண்ண போறேன்க்கா அப்படிங்கிறான். இல்லடா பெரிய பிள்ளையாயி உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய போறேன்? எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேங்கா அப்படிங்கிறான். டே உங்க அப்பா அம்மா உன்கிட்ட என்னடா எதிர்பார்ப்பாங்க? எங்க அப்பா அம்மா நல்ல பேரம்பேத்திகளை எதிர்பார்ப்பாங்க. பயப்புல சுத்தி அங்கேயே தாங்க நிக்கிறான். டே டாக்டர் ஆகி ஊசி போட போறியா, இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியான்னு சொன்னா பாரு ஒத்த வார்த்தை, நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறேன்காங்க. ஆனா உண்மையிலேயே நல்லா படிக்கிறது என்ன என்று சொன்னால் ஆண் குழந்தைகளை விட என்னுடைய பெண் குழந்தைகள் தான் சூப்பரா படிக்குங்க. ஒன்னு சொல்லட்டுமா? கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனா அந்த கடவுளே வேண்டும் என்று சொன்னால் தாங்க என்னுடைய பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொன்னா அருமை. வாத்தியார் பேப்பரை திருத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு பொம்பளை பிள்ளை விஸ்கு 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 விஸ்குன்னு அழுகுது. பேப்பரை வாங்கி பார்த்தா 97 மார்க். 97 மார்க் எடுத்திருக்கு. ஏன் பாப்பா அழுகுற? 3 மார்க் குறைஞ்சு போயிருச்சு மிஸ். 3 மார்க் மட்டும் சேர்த்து எடுத்திருந்தா 100 மார்க் எடுத்துருப்பேன். எங்க அப்பா கிட்ட போய் பெருமையா காமிச்சிருப்பேன் அப்படிங்கிறது. பின்னாடி ஒரு பையன் கெக்கப் ஒரே சிரிப்பு. பேப்பரை வாங்கி பார்த்தா பயபுள்ள எடுத்திருக்கிறதே 3 மார்க். டேய் 3 மார்க் எடுத்திருக்கேன், உனக்குலாம் வெக்கமா இல்ல? போட்ட உனக்கே வெக்கமா இல்ல, எனக்கு எதுக்கு வெக்கம் அப்படிங்கிறான். வேணா அந்த 3 மார்க்கை அங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க மிஸ். அந்த புள்ள சந்தோஷமா சிரிச்சுட்டு போட்டோம் அப்படின்னா வாரி வழங்கக்கூடிய வள்ளல் யாருன்னு கேட்டா பெண்களை விட என்னுடைய ஆண் குழந்தைகள் தான் வாரி வழங்கக்கூடிய வள்ளல். பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்கலாம் 100க்கு 100 மார்க். ஆனா அப்துல் கலாம் மாதிரி மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறது யாருடா? ஆண் குழந்தைகள் தான் அழகா சயின்டிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா இங்க உள்ள கல்யாணமான பெண்கள்லாம் உங்க வீட்டுக்காரரை எப்படிக்கா கூப்பிடுவீங்க? ஏங்க நான் கூப்பிடுறாங்க. எத்தனை வருஷமாங்க இதெல்லாம்? அக்கா நீங்க சொல்லுங்கக்கா, உங்க வீட்டுக்காரங்க எப்படி கூப்பிடுறீங்க? அப்பாவா? எப்படிங்க கூப்பிடுறீங்க? அத்தான். பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா? இந்த மாமா அப்படிலாம் கூப்பிடுவீங்களா? அத்தான்னா அதோட அவன் செத்தான். மாமானா என்ன அர்த்தம்? மாமாவா? மாமானா என்ன அர்த்தம்? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா அப்படின்னா வீட்டுக்கார மேல பாசம் நேசம் பரிவுன்னு நினைச்சீங்களா? ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. மாங்காமடைன்னு அர்த்தம். அதை சுருக்கி மாமா. அதே போல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன்க்கா. என் வீட்டுக்கார என்ன தங்கக்குட்டி செல்லக்குட்டி புச்சிக்குட்டின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம்னு நினைச்சிடாதீங்கக்கா, அவசரத்துல உங்க பேரை மறந்துட்டாருன்னு அர்த்தம். ஆனா உண்மையிலேயேங்க பெண்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமா? இப்ப பாருங்க, பெண்கள் எல்லாரும் ஜோரா கைத்துல கொடுப்பாங்க. தங்கம் கொடுத்தா தான் அவன் ஆண்மகன் இல்ல, கடைசி வரைக்கும் எங்களை தங்கம் மாதிரி பாத்துக்கிட்டா அவன் தான் சரியான ஆண்மகன். ஒரு குழந்தை கொடுத்தா தான் அவன் ஆண்மகன் இல்ல, கடைசி வரைக்கும் எங்களை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டா அவன் தான் சரியான ஆண்மகன். எங்களுக்கு அழகான ஆண்கள் எல்லாம் பிடிக்காது. தயவு செய்து பரமங்குறிச்சியில இருந்தா கிளம்பி வெளியில போயிருங்க. எங்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமா? அழகான ஆண்களை விட எங்களை அளவைக்காத ஆண்களைத்தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னா அழகா ரசிக்கிறாங்க. ஒருத்தர் வேகமா சாமியார்ட்ட ஓடினார். சாமி, என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது தெரியாம தானப்பா நானே சாமியாரான, நீ ஏங்கிட்ட வந்து மந்திரத்தை கேட்கறியா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில பிக்கல் புடுங்கல்லாம் இருக்குதுங்க. சரி, அந்த கால தலைமுறையில இந்த காற்றுன்னு இருக்குல்ல ஐயா, ஐயா அந்த காலத்துல நல்லா ரசிக்கிறாங்க. இந்த காற்றுக்கு ஏதாவது பாட்டு போட்டிருக்கிறீங்களா ஐயா? அந்த காலத்துல ஏதாவது தோணுதா உங்களுக்கு? காற்று என்ன பாட்டு போட்டிருக்கிறீங்க?
சூப்பர். எங்க இங்கிட்ட இருந்து ஒரு பதில் வந்துருச்சு. காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இது அந்த காலம். ஆனா அதே காத்தை எடுத்துட்டு இந்த காலத்துல ஒரு பையன் பாட்டு என்ன போட்டிருக்கான் தெரியுமா? காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல காத்து ரைட்ல வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பம் மேடுமா, பச்சைக்கல்ல பூ பிரியாணி, அச்சிக்க கிட்ட வரியாணி, கச்சோமங்க பைட்டு ஃபைட்டுமா. ஐயா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? இந்த பாடலுக்கு இப்பொழுது ஐயா அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். இந்த பாட்டுக்கு ஏதாவது விளக்கம் தெரியுதா? போமாங்கிட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. சத்தியமா உண்மையிலே இந்த பாட்டுக்கெல்லாம் விளக்கத்தை சொல்ல முடியுமா? இன்னொரு ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆச்சு. அன்னத்தை பாத்தியே தே தே நா அப்பாத்தி தா அப்பாத்தி தே தே தூ. ஆனா அந்த காலத்துல எவ்வளவு அழகா பாட்டு போட்டான் தெரியுமா? பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு ட்ரெண்டிங். ஐயா என்னங்கய்யா? என்ன கொஞ்சம் என்ன சரக்கு போட்டாருன்னு தெரியல, இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஆனா கொரோனா தடுப்பூசி யாரெல்லாம் போட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் போட்டீங்க. ஆனா கொரோனா தடுப்பூசி எல்லாரும் போட்டாங்க. அமெரிக்காக்காரன் போட்டான், ஜப்பான்காரன் போட்டான், சைனாக்காரன் போட்டான், நம்மாலும் போட்டான். அமெரிக்காக்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டா அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்? ஜப்பான்காரன் கொரோனா தடுப்பூசி போட்ட அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், வலிக்குமா டாக்டர்? நம்மாலு கொரோனா தடுப்பூசி போட்ட அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், நைட்டு சரக்கு அடிக்கலாமா டாக்டர்? ஆமா, இதுக்கு மட்டும் சொத்து சொத்து சொத்துன்னு கைத்தட்டல கொடுக்க வேண்டியது. ஆனா உண்மையிலே அழகா ரசிக்கிறீங்க. இதே போல ரசிங்க. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் டேக் டிசி பாலிசின்ட்டு வாழுங்க. ஏன்னா அழகா நடனத்தெல்லாம் சூப்பரா ரசிட்டு இருக்கேன். அடுத்து என்னென்ன பாடல் வருதுன்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நானும் அவளோட இருக்கேன். சூப்பரான ஒரு கைத்தட்டங்களோடு வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த 80s கிட்ஸ் மட்டும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். 80s கிட்ஸ் லைட்டா இருக்கிறீங்க. 90s கிட்ஸ் இருந்தா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். சூப்பர், நிறைய பேர். 2K கிட்ஸ் இருந்தா ஒரு கை. ஆத்தாடி, இவ்வளவு பேர் 2K கிட்ஸ் இருக்கிறீங்களா? ரைட். ஆனா பொதுவா அந்த 90s கிட்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. அந்த 80s கிட்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? அழகா இருந்தா அதுதாங்க 2K கிட்ஸ். அறிவா இருந்தா அதுதாங்க 80s கிட்ஸ். ஒரு பக்கியும் இல்லை. அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதாங்க 90s கிட்ஸ். பாத்தியா? 90s கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்கிறதும் பாலைவனத்துல தண்ணி கிடைக்கிறதும் ஒண்ணுதாங்க. உங்களுக்குலாம் ஈஸியா பொண்ணுகிட்ட போய் நீங்க எல்லாம் பேசிடுறீங்க. ஆனா அந்த பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறதுக்கு கூட காக்குல எச்ச முழுங்கிக்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு தூரம் காதல்ல ஒரு உண்மை இருந்துச்சுங்க. சரி, நான் காதல்னு ஆரம்பிச்ச உடனே அந்த டாபிக் கேட்கிறேன். காதல்ல உண்மையா லவ் பண்றது கேர்ள்ஸா பாய்ஸா? இத சொல்லி நான் முடிக்கிறேன். காதல்ல உண்மையா இருக்கிறது பெண்கள்னா ஜோரா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். காதல்ல உண்மையா இருப்பது பாய்ஸ் தான் சொன்னா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். ஆனா நான் சொல்லட்டுமா, யார் கூட நாம வாழ்ந்தா சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கிறது பொம்பளை புள்ள மனசு. யாரு கூட வாழ்ந்தாலும் நீ சந்தோஷமா வாழ்ந்தா போதுமான்னு நினைக்கிறது தாங்க எங்களுடைய பசங்களுடைய மனசு. வெயிட்டா இருக்கிற பசங்களை பார்த்து லவ் பண்ணா அது பொண்ணுங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி லவ் பண்றான்ல அதுதாங்க பசங்க. ஆனா நான் எந்த காதலா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அறிவை காட்டும், நண்பனோட கை ஃபிகரை காட்டும். ஆனால் அந்த ஃபிகரோட கை டாட்டா தான் காட்டும் மச்சிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, பணக்காரனு இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே. அந்த பாட்டுலாம் இன்னைக்கு நிறைய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அப்படின்னு சொன்னா உண்மையான காதல்லாம் அது வரவேற்பும். அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் டேக் டிஷி பாலிசின்னு வாழுங்க. வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்னா நம்மளை மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் நம்மளை மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க. வாழ்க்கை கியூட்டா இருக்கும். தேங்க்யூ சோ மச் ரசிக பெருமக்களே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச்.